பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்டா, ரெஸ்பெக்ட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. ஏங்க வந்துட்டீங்களா? என்னங்க நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அது மகா, நீங்கள் வெளில இருந்தப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அன்னோன் நம்பராக இருக்குதுன்னு நான் தான் எடுத்து பேசினேன். யார் பண்ணா? நம்ம மங்களம்மாவோட வீட்டுக்கார், அவர் தான் பேசினார். என்ன சொன்னாரு? திருவண்ணாமலையிலேருந்து எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் நான் எப்போ திருவண்ணாமலைக்கு போனேன்னு கேட்டார். ஏன் மகா, அத்தையும் பசங்களும் தூங்கிறதுக்காகவா மங்களம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க? ஏன் மகா, நம்ம வீட்டிலே 2 பெட்ரூம் இருக்கும்போது எதுக்காக அங்கே போய் தூங்கணும்? நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. ரூம்லயே அடைஞ்சு கிடக்காம ஹாலில் உட்காந்து டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் அங்கேயே ஃப்ரீயா பேசலாமே. அவங்க இருந்தா நமக்கு சங்கடமா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான். என்னங்க இது? ஏங்க அவங்க தான் சொன்னாங்கன்னா நீங்க ஏங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க? நான் என்னமோ உண்மையிலேயே மங்களம்மா வீட்டுக்கார் ஊர்ல இல்ல, துணைக்காக தான் அத்தையும் பசங்களும் அவங்களோட போய் தூங்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்திலே தடுத்திருப்பேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, அம்மா கேட்டாதானே. இதெல்லாம் தப்புமா. வயசு பொண்ணுங்க இன்னொருத்தவங்க வீட்டில் போய் தூங்குறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. சரி, இன்னைக்கு போயிட்டாங்க, விடுங்க. அங்கே போய் தூங்குறது இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும். என்னாச்சு, கோச்சிக்கிட்டீங்களா? நான் எப்படி இதுக்கெல்லாம் கோச்சிக்க முடியும்? நான் பண்ண தப்பால தான் இன்னைக்கு எல்லாருக்குமே இவ்வளோ கஷ்டமோ, அது நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிஞ்சு போனதை பற்றி நினச்சி ஏன் கவலைப்படுறீங்க? நாளைக்கு நடக்க போகிறத பற்றி யோசிங்க. நடக்க போகிறத பற்றி தான் நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் வரணுங்கிறதுக்காக தான் காத்துட்ருந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு யோசனை சொல்லணுமா? நானும் ஒரு யோசனை வச்சிருக்கேன். முதல்ல நீங்க சொல்லுங்க, நான் என்ன யோசிச்சிருக்கேன்னு அப்புறமா சொல்றேன். அப்படியா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க. நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, நீங்க சொல்லுங்க. சரி, உட்காருங்க. மகா, அது வந்து நம்ம தண்ணி கொடுத்தனும் போயிடலாமா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விஷயத்தை பத்தி பேசதான் நானும் வந்தேன். என்னங்க சொல்றீங்க? தனி கொடுத்துன்னு போலான்னு சொன்ன உடனே நீங்க திட்டுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடா அதே விஷயத்தை தான் யோசிச்சேன்னு சொல்றீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு வெண்ணிலா நீ வந்து தங்கச்சிங்களை பத்தி தப்பா பேசினதும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. அம்மாவும் தங்கச்சிங்களும் பெருசா எடுத்துக்கலனாலும் உங்க மனசை பத்தி எனக்கு தெரியாதா? அக்கா வந்து இங்க சத்தம் போட்டு போனாங்கன்னு சொன்னப்போ தனி கொடுத்துன்னு போறத பத்தி நான் யோசிச்சு தான் வச்சிருந்தேன். ஆனா எப்போ அம்மாவும் பசங்களும் நமக்காக போய் மங்களம்மா வீட்டில் தூங்குறாங்கன்னு தெரிஞ்சதோ தனி கொடுத்துன்னு போகலான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். மகா, அத்தை இதுக்கு ஒத்துப்பாங்களா? அம்மா கிட்ட ஏங்க இப்பவே சொல்லணும்? வீடெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறமா சொல்லிக்கலாம்ல. ஏங்க, நம்ம எப்ப வீடு பார்க்க போலாம்? எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பார்க்கலாம். அவர் சில வீடுங்க காட்டுவார். ஏதாச்சும் ஒரு வீடு அமைஞ்சிச்சுன்னா அந்த வீடையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாடகை அட்வான்ஸ்னு இப்போ அது ஒரு செலவாயிடுச்சுல்ல. ஏங்க அதை பற்றிலாம் ஏங்க இப்போ யோசிக்கணும்? எதுவாக இருந்தாலும் சரி சமாளிச்சிடலாம். முதல்ல நம்ம வீடு பார்ப்போம்.
என்னாச்சு மகா? திடீர்னு ஏன் இவ்வளோ அமைதியாயிட்டீங்க? உங்களால அந்த வீட்லயும் இருக்க முடியல, இந்த வீட்லயும் இருக்க முடியல. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாவம், என்னால எவ்வளவு கஷ்டம்ல. ஏங்க என்னங்க பேசுறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணதுனால எனக்கு கஷ்டம் இல்லை. உங்களை கல்யாணம் பண்றதுக்காக நான் இவ்வளோ பொய் சொன்ன பாருங்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டம். கஷ்டம் எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் தான். நான் செஞ்ச தப்புனால இன்னைக்கு நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கும் போது அந்த நினைப்பை என்னை போட்டு சாகடிக்குதுங்க. இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க மகா. எப்படி எனக்காக நீங்க எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை நான் மனசார தாங்கிப்பேன்.